சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் எது? விடை கார் 40. டேஸ் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம்தான் 11ஆம் நூற்றாண்டு. தலையை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் எது? எப்போவுமே நான் ஆப்ஷன் சொல்ல மாட்டேன், ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். நான் ஆப்ஷன் திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்கள். அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு செக் பண்ணிக்கோங்க. இதற்கான விடை ஆயுத எழுத்து. பேணுவையேல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பேணுவையேல் என்னும் சொல்லின் பொருள் பாதுகாத்தல். இசை எத்தனை வகைப்படும்? இசை 2 வகைப்படும். அடுத்து, எந்த இசைக்கருவிகள் நரம்பு அல்லது தந்திகளை உடையது? நரம்பு அல்லது தந்திகளை உடையது நரம்பு கருவிகள். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார்? அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் என்பதன் இலக்கண குறிப்பு வெளிப்படையா வந்திருக்கு, அதனால இது எண்ணும்மை. முதல் நிலை என்று அழைக்கப்படுவது எது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகைன்னு சொல்லுவோம். அப்போ முதல் நிலை என்பது பகுதி. முருகியம் என்பதன் பொருள் என்ன? முருகியம் அப்படிங்கிறது குறிஞ்சிப்பறை. அடுத்து, யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை தந்தை பெரியார். தி ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயணங்கள் பற்றிய உதயசூரியன் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1967. தெங்கு என்பதன் பொருள் தேங்காய். காய்முன் நிறை வருவது கலித்தலை. பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உதயசங்கர். அடுத்து, பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆஸ்திரியா. நாற்காலிக்காரர் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை நா. முத்துசாமி. கண்ணதாசன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை. 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது என்று கூறும் நூல் டேஸ். விடை நன்னூல். மகாராஜாவின் ரயில் வண்டி என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? விடை ஆ. முத்துலிங்கம். யாருடைய பிறந்த நாள் உலக நீரிழிவு தினமாக கொண்டாடப்படுகிறது? ஃப்ரெடரிக் பேண்டிங். 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்தவர் யார்? 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பாக பதிவு செய்தவர் யார்? சாமுவேல் பெப்பிசு. முதுமொழி மாலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? விடை உமறு புலவர். நெடுநல் வாடை நூல் எத்தனை அடிகளை உடையது? 188. கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நா. காமராசன். கணவன், மனைவி, மகன் ஆகியோருடன்
தந்தை சேர்ந்து வாழ்ந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை ஒக்கூர் மாசாத்தியாரின் டேஸ் பாடல் கூறுகிறது. புறநானூறு. உடுபதி என்பதன் பொருள் சந்திரன். மழு என்பதன் பொருள் யாது? கோடாரி. கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி. விடை கருப்பர் நகரம். எல்வளை என்பதன் பொருள் ஒளிரும் வளையல். அடுத்து, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வெண்ணி குயத்தியார். 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள புறம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை. விடை 1. சிறுநீரகங்கள் எந்த வடிவத்தில் அடிவயிற்று குழியினுள் அமைந்துள்ளன? அவரை விதை. தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. காணொளி படவரிசை. VGA. கீழ்கண்டவற்றில் சரியான வரிசை எது? விடை நீர்வாழ் தாவரம், நீர்வாழ் பூச்சி, லார்வா, மீன். உலக உணவு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 16. மென்பொருள் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? மென்பொருள் செயல்பாட்டின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். குறைதல் அல்லது வெளிச்சம் குறைதல் என்பது எதன் பொருள்? தேய்பிறை. கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் யார்? கோகோ இலைகளிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்து எடுத்தவர் யார்? ஆல்பர்ட் நீமானிங். வெப்பநிலை கெல்வின். மின்னோட்டம். மின்னோட்டம் எது? ஆம்பியர். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவு கேண்டிலா. விடை 2413. வெப்பநிலை மானியில் பனிக்கட்டியின் உருகுநிலை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகிறது? கீழ்நிலை புள்ளியாக. லெட் நைட்ரேட் உப்பினை வெளிப்படுத்தும் போது வெளிவரும் செம்பழுப்பு நிற வாயு எது? நைட்ரஜன் டை ஆக்சைடு. நிலம் மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளில் தவறானது எது? நிலம் மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளில் தவறானது அப்புறமா சொல்ற, சரியானதை மட்டும் சொல்ற பார்த்துக்கோங்க. நிலம் மாசடைவதால் ஏற்படும் விளைவு புற்றுநோய், சுவாச நோய், நிலம் கெட்டுப்போதல். அப்ப நிலம் மாசடைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவறானது அமிலமழை. மங்கள்யான் விண்கலனை விண்ணில் செலுத்திய ஆண்டு எது? 2013 நவம்பர் 5. தூய நீரின் அடர்த்தியானது டேஸ் ஆகும். 1 kg/cm3. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கலந்துள்ளது? ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கலந்துள்ளது? 35 கிராம். நல்லியல்பு எரிபொருள் என்பது உயர்ந்த ஆக்டேன் எண். கூழ்மங்கங்களை சுத்திகரிக்கும் முறைகளில் முக்கியமான வடிகட்டும் முறை எது? கூழ்மங்களை சுத்திகரிக்கும் முறைகளில் முக்கியமான வடிகட்டும் முறை டயாலிசிஸ்.
அமெரிக்கன் கோல்டன் ப்ளோவர் பறவைகள் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கின்றன? அமெரிக்கன் கோல்டன் பிளோவர் பறவைகள் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கின்றன? 24,000 முதல் 27,000 கிலோமீட்டர் வரை. சிதைவு நிகழ்வுகளில் வேதி பிணைப்புகளை உடைப்பதற்கு நீர் பயன்படுத்தப்பட்டு சிறிய மூலக்கூறுகள் உருவாக்கப்படுபவைக்கு எடுத்துக்காட்டு எது? குளுக்கோஸ், கொழுப்பு அமிலங்கள், அமினோ அமிலங்கள். இவை அனைத்தும். வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் என்ன? கால்சியம் கார்பைடு. முதல் தலைமுறையில் உருவாக்கப்பட்ட மின்னணு உறுப்பு எது? வெற்றிட குழாய்கள். ஒரு அலோகத்தின் டேஸ் என்பது அது ஏற்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும். ஒரு அலோகத்தின் இணைதிறன் என்பது. திரவ இணைப்பு திசு என்பது எது? இரத்தம் மற்றும் நிணநீர். இரத்த சிவப்பணுக்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானவை எது? தவறானவை கடைசியா பார்க்கலாம், சரியானதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. முட்டை வடிவ வட்டமான குளிர்ந்த தட்டு போன்றவை, இது சரி. உட்கரு கிடையாது. திசுக்களுக்கு ஆக்சிஜனை கடத்துகிறது, அப்ப இது மூன்றுமே சரி. தவறானது டி. தசை திசுக்கள் டேஸால் ஆனவை? தசை செல்கள். உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் முதலில் டேஸ் தொகுதியில் தோன்றி பாலூட்டிகள் வரை தொடர்கிறது. தட்டை புழுக்கள். கீழ்கண்டவற்றுள் எது கணையத்தில் பீட்டா செல்களால் சுரக்கப்படுகிறது? இன்சுலின். சூரிய மண்டலம் முழுவதும் பரவலாக சிதறிக் கிடக்கும் சிறு பாறை துண்டுகள் டேஸ் எனப்படும்? விண்கற்கள். நுண்ணுயிர் எதிர்ப்பொருள்களுக்கு முக்கிய மூலாதாரங்கள் எது? பாக்டீரியா, பூஞ்சை, ஆக்டினோமைசெடிஸ். மேற்கண்ட அனைத்தும். மிகவும் அதிகமான அல்லது மிகவும் குறைவான அளவு நீரளவை கொண்டிராமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட நீரளவை கொண்ட இடங்களில் வளரும் தாவரங்கள் டேஸ் எனப்படும்? இடைநிலை தாவரங்கள் எனப்படும். பூஞ்சைகளின் உடலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? தாலஸ். வாயுக்களின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் அடிப்படை விதி எது? பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதி. மேற்கண்ட அனைத்தும். வாஸ்குலார் திசு தொகுப்பில் உணவுப் பொருட்களை கடத்தும் திசுக்கள் எது? புளோயம். பல்வேறு உறுப்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தினை கொண்டு வருவது எது? சிரைகள். மனித உடலின் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? ஜாவா அகழி. முதலாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் எது? ராஜகிருகம். பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் யார்? டி.கே. பட்டம்மாள். கீழ்கண்டவற்றுள் காளிதாசர் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது? அஷ்டத்தியாயி. ஐரோப்பாவின் முதன்மையான சமயம் எது? கிறிஸ்தவம். 13ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கியவர் யார்? விடை பாண்டியர்.
பொறுத்துக. வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்ஷி, இராணுவத்துறை அமைச்சர், குவாஜி, தலைமை நீதிபதி. விடை 3, 4, 2, 1. பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி எந்த பகுதிகளில் கட்டடங்களை கட்டினார்? ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், மேற்கண்ட அனைத்தும். சோளம் பற்றிய கூற்றில் தவறானதை காண்க. தவறானதை விட்டுட்டு சரியானதை மட்டும் படிக்கிறேன் பாருங்க. வட அமெரிக்காவின் பூர்வீக மக்களின் முக்கிய உணவு பயிர் சோளமாகும். மெக்சிகோவின் முக்கிய உணவு பயிர் சோளமாகும். வட அமெரிக்கா அண்டு மெக்சிகோ. தெற்கு புல்வெளி பகுதியில் சோளம் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இதற்கு தவறானது இதுல டி. அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜ் உத்தௌலா யாருடைய நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றார்? ராபர்ட் கிளைவ். 1786 யார் பதவியேற்ற போது தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றினார்? காரன் வாலிஸ். இந்திய கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி பிரபு பதவியேற்றுக் கொண்ட ஆண்டு? இந்திய கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி பிரபு பதவியேற்றுக் கொண்ட ஆண்டு 1798. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்? 25. உலகின் பழமையான பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகம் எங்குள்ளது? பீகார். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு தேனிரும்பு உற்பத்தியை தொடங்கியது? 1911. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார்? நேரு. குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நோக்கோடு வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? சுவச்ச சேக்பர், சுவரஷித் யாத்ரா. விடை A and B. மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் எந்த நாட்டில் உள்ள லோமிக்குவி என்ற இடத்தில் கிடைத்துள்ளன? கென்யா. உடற்கூறியல் ரீதியாக நவீன மனிதர்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கூறப்படுகிறது? 3 லட்சம். மெசபடோமியா என்பது மேற்கு ஆசியாவின் டேஸ் பகுதியை குறிக்கிறது? ஈராக், குவைத். விடை AB. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களை அவை கலந்துள்ள விகிதத்துடன் பொருத்துக. ஆர்கான், நியான், ஹீலியம், கார்பன் டை ஆக்சைடு. விடை ஆர்கான் 0.93%, நியான் 0.0018%, ஹீலியம் 0.0005%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%. விடை சி. மீளடுக்கின் மேல் எல்லை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை ஸ்ட்ரெட்டோபாஸ். கிபி 794 முதல் தொடர்ந்து வந்த 1000 ஆண்டுகளுக்கு எது ஜப்பானின் தலைநகரமாக செயல்பட்டது? கியோட்டோ. துணிகளின் மேல் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தி ஒரு மேற்பூச்சு பூசும் நுட்பத்தை யார் அறிந்திருந்தனர்?
இந்தியர்கள். முதலாவது கண்டங்களின் மாநாடு பிலடெல்பியாவில் கூடிய ஆண்டு. முதலாவது கண்டங்களின் மாநாடு பிலடெல்பியாவில் கூடிய ஆண்டு 1774 செப்டம்பர் 5. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட அமைப்பு 1989 ஆண்டு முதல் எதை செயல்படுத்தி வருகிறது? உலக மக்கள் தொகை தினம். பிரம்ம ஞான சபை சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1882. இராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி எது? இராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி 1857 ஆண்டு பெருங்கலகம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து கெய்சர் இ ஹிந்த் என்ற பதக்கத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? காந்தியடிகள். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். 1709 முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது? சீகன் பால்கு. பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம்? பேட்டங்குடி. பழவேற்காடு, கரிக்கிளி, கஞ்சிரங்குளம். பேட்டங்குடி பறவைகள் சரணாலயம், சிவகங்கை. அடுத்து பழவேற்காடு, திருவள்ளூர், கரிக்கிளி, காஞ்சிபுரம், கஞ்சிரங்குளம், ராமநாதபுரம். விடை 2, 1, 3, 4. ஒபெக் நிறுவனத்தின் தலைமையகம் ஆஸ்திரியாவில் எங்கு உள்ளது? வியன்னா. தேங்க்யூ.